question. How my mother speak me பார்த்தலாமா? அம்மா மணி 6 மணி ஆகுது, என்ன போறேன்ல மாமியில ஆட்டி போற செல்லு விட்ட வர என்னோட ஆகும். ஓ பாட்டி போறியாம்மா, யார் கூட போறேன்? ஓ 10 மணி அவங்க வர, இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உனக்கு வந்து நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் ஹெல்ப் வேணும்னா எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பேன், முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இல்லை மேம் நான் சொல்லிட்டேன், 30 minutes முடிச்சோன்னா எனக்கு தெரிஞ்சது நான் பாட்டி போவேன்னு. அதுவும் இல்லாமல் நான் வெளியே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்கள் எனக்காக உப்புலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வேறு என்னோட மேலே கூட ஆகும். ஸோ எனக்கு வந்து வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடணும். ஓகேவா? என்னது 10 மணி மேலே ஆகுமா? நான் எப்பவுமே சமாளிப்பேன். நான் வந்து ஃப்ரெண்ட்லி மாம், அவருக்கு நேனுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தால் ஏன் நீ அனுப்பிச்சேன்? அதுவேற எனக்கு சாவடிப்பேன். அது கேள்வி கேட்டேன், எப்போ போனால் எப்போ வருவேன், எத்தனை மணிக்கு வருவேன் எல்லாம் சொன்னாலா? ஏன் சாவடிச்சுவேன்? நான் எப்படி நீ வர பட்டு இருக்க போனேன்னு சத்தியமாக தெரியல. ஏன் இப்படி பண்ணுறேன்? ஆளையில் போனாலும் ஏற்க மாட்டேன். ஒன்றெல்லாம் சீக்கிரம் என்னதான் செய்யறதோ. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நானே பாட்டி போனேன், ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. அன்னைக்கும் என் 3 கால் பண்ணாங்க, என்ன சொல்லி சமாளிங்க. ஓகேவா? அதுக்காக ஏன் இப்படி குழுவுல முன்னாடி ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலான்னு போனேன். அதுவும் உண்மையா கூட பாண்டிச்சேரிக்குலாம் போனேன். அதுவும் எப்போ 4 மணிக்கு உள்ள வாங்கி எடுத்துட்டு போனேன். அது உள்ள டேஸ்ட்டாக போனேன். ஏன் 3 கால் பண்ணுறீங்க? அதான் உண்மையா? இது ஒன்றுக்கு நியாயமாக இருக்க சொல்லி பேசியே மனசு 30 ஆகுது. சரி வெளியே சாப்பிட்றேன்னு தான் சாப்பிட்றேன். வெளியே சாப்பிட்றேன்னு அண்ணது அழுகிறதுலாம் தின்னுட்டு வலி இதுமா வாமிட் வந்து அந்த ஏதாச்சும் சொல்லி உண்மையை வாங்கினேன். வச்சு வந்துட்டு எதுவுமே வெளியாக்க மாட்டேன். சீக்கிரமாக போயிட்டு 11 o'clock தான் வீட்டுக்கு வந்து டைம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா இன்னைக்கு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே மாமி, வளன்னு பேசாதீங்க. டைம் ஆகுது, நான் போயிட்டு சீக்கிரம் வர முடியும் 11 மணிக்குள்ள. சும்மா நீங்கள் லோடன் பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே பாய். ரியலிட்டி how my mother will treat me பார்த்தலாமா? என்னது வெளியே யாரை கேட்டு நீ வெளியே போகிறேன்? மத்தியானம் 3 மணி அப்படின்னா என்ன வெளியே போகிறேன்? சரி இப்போ நான் உன்னை அலோவ் பண்ணிட்டேனே வச்சுக்கோ. எங்கே போகிறேன், எப்போ போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், யாரெல்லாம் கூட வராங்க, எல்லாமே எனக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனை மணி வேணாலும் இங்கேருந்து கிளம்பி எங்கே போறியோ போய்க்கோ. ஆனால் அது மீறி ஒரு செகண்ட் கூட நீ வந்து வெளியே தான் நிற்கணும். வீட்டுக்குள்ள அலோவே பண்ண மாட்டேன். இதுமேட்டு என்னது கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டேன். அதுவும் நான் வந்து ஒன்று குவிக்காக சொல்லிடுறேன். என்னது 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வரணுமா? நம்மளுக்கு எப்படியும் ஒரே ஒரு 8 o'clock போயிடும். எப்படி நம்ம அம்மாட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. 100% தெரியும். இப்போ என்ன செய்யலாம்? பேசாமல் அம்மாட்ட 6 o'clock வரேன்னு 6 o'clock கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லிடலாம். நம்ம 8 o'clock சொன்னாலும் கன்ஃபார்ம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் வெளியே நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தாலும் வெளியே நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யலாம்?
சொல்லணும் ஒழிச்சு எட்டிடுவாரு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்னது ஓகேவா ஓகேவா என்னமா என்னமா அதில் 50% 40% இல்லையாமா அப்பா கேட்டு சொல்லுவீங்களா அலோவ் பண்ண மாட்டாங்களே நீங்கள் 50% ஓகே சொல்லுவீங்க அவங்க 1% ஏன் 1/2% கூட ஓகே சொல்ல மாட்டாங்கம்மா சரி ரொம்ப எஞ்சி அதனால ஓகே இருந்தாலும் நான் ஃபுல் மனசாலாம் ஓகே சொல்ல பாவனையும் ஏன்னா ஆனால் ஷார்ப்பாக சிஸ்டம்லாம் வந்துடணும் சிஸ்டம்லாம் மீறினா அவ்வளோதான் நானே ஒன்று உண்மையை சொல்லிட்டேன் சிஸ்டம்லாம் ஷார்ப்பாக வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா இன்னைக்கு அவ்வளோவே பண்ண மாட்டேன் என்ன உனக்கு நான் வெளியே போன மட்டும்தான் நீ அவ்வளோவே பண்ண மாட்டேன் பண்ணியா சிஸ்டம்லாம் வரலன்னா ஓ நான் அப்பா எப்படி சமைக்க போகணும்னு தெரியல எனக்கு மேலே அவளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வேறு என்ன பண்ண போடணும் என்னது ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் பண்ண நான் போயிட்டு சிஸ்டம்லாம் ஷார்ப்பாக வந்துடுறேன் சரி சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வரப்பவே 4:30 ஆகுது நீ வேறு சிஸ்டம்லாம் வரணும் ஃபாஸ்ட்டாக போய் கிளம்பிட்டு வா ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் கிளம்பு மேக்கப்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் நம்ம வேறு ஏற்கனவே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம அம்மா நான் கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வரேன்னு சொன்னால் வெளுத்து போடுவாங்க அப்போ ஏற்கனவே கிளம்பிட்டேன் வந்து இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு நீ ஒன்று போட்டதில் உள்ள போன்னு சொல்லிடுவாங்க அதனால என்ன செய்யலாம் நம்ம ரூம்குள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் அழைச்சி ரெடியான மாதிரி வருவோம் ஆனால் ஏற்கனவே நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிட்டோமே சரி வேறு சட்டை மட்டும் போட்டு பேண்ட் அதுவே இருக்கட்டும் நான் ரெடியாக இருக்கேன் நான் போயிட்டு சிஸ்டம்லாம் வந்துடுவேன் பாய் அதுக்குள்ள ரெடி ஆகிட்டீங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்னா ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிடுவேன் வேன் வர வழி வெளியே முன்னே காடு ரெடி ஆகிட்டு வர தெரியுது வந்து வெளுக்கிறேன் ஒன்று சரி இப்போ பத்திரமா போயிட்டு கரெக்டாக 6 மணிக்கு வந்து சொல்லிட்டேன் பாய் After 8 hours later மணி 8 ஆகுது 4 மணிக்கு வர 1 செகண்ட் கூட ஆகுது அப்படின்னு போனவன் இன்னும் வளர்க்கானு ஃபோன் போட்டு வெளுக்கிறேன் என்ன அவ்வளோ கால் பண்ணுறேன் நான் செட்டேன் ஹலோம்மா அது யாரும் என்ன உன் மனசில் என்ன 5:30 நினைப்பாரு மணி 8:30 ஆகுது என்ன ஊர் சொல்லிட்டு நான் ஒழுங்கு மரியாதையா 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வேற இல்லைன்னா உண்மை நான் சொன்னேன் சரிம்மா டென்ஷன் ஆகாதுங்கம்மா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்